எல்லாரும் சிஜிஎல் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? இன்றைக்கி மே 1 இந்த மந்த் நமக்கு நோட்டிஃபிகேஷனுங்கிறது வந்துடும். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை ஒரு அலாம் கிளாக் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டு இன்னும் ரொம்ப சீரியஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் சிலபஸ் கவர் பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பேலன்ஸில் உள்ள டாபிக்ஸில் என்னென்னலாம் அதிக நம்பர் ஆஃப் கொஷின் கேட்பாங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கோ அதெல்லாம் எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிச்சிருங்க. ஆல்ரெடி நான் சிலபஸ் முடிச்சிட்டேன்னு சொல்கிறவங்க குயிக்காக ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸில் அதிக ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி சிலபஸ் நான் கவர் பண்ணிட்டேன், ஆனால் ஒரு குறைஞ்ச ரொம்ப கேப் விட்டுட்டேன், இடையில படிக்கிறத விட்டுட்டேன், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு தெரியாததுனால சில கட் ஆஃப் நான் கொஞ்சம் மார்க்கில் மிஸ் பண்ணதுனாலன்ட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா டைம் நிறையா இல்லை. இந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா எக்ஸாமுங்கிறது மோஸ்ட்லி ஜூலைலங்கிறது ஷெட்யூல் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கு டைமுங்கிறது கரெக்டாக இருக்குது. இந்த மே 1 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னையிலேருந்து கிடைக்க போகிற ஒவ்வொரு டேயுமே எக்ஸ்ட்ரா டேங்கிற மாதிரி தான். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து 75வது நாளில் நமக்கு எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணுற மாதிரி தான் எஸ்எஸ்சி பார்ப்பாங்க. இந்த டைம் வந்து எவ்வளோ வேகன்சி வருங்கிற அந்த ஐடியாங்கிறது ரஃபாக ஒரு 14,000 வருங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து இருக்குது. அவ்வளோதான் வருதா என்னங்கிறது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப தான் தெரியும். ஆனால் ஜிஎஸ்டியில் நல்ல வேகன்சி இருக்குது. லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம் நிறைய வேகன்சியே வருது ஜிஎஸ்டியில். ஓகேவா? அதே மாதிரி இந்த டைம் ஓஎஸ் வேகன்சியும் வருது. ஓகேவா? அதனால் இந்த டைம் நல்ல வேகன்சி நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் போட்ட அந்த எஃபர்ட்டை இன்னும் எக்ஸ்ட்ரா போட ஆரம்பிங்க. இவ்வளோ நாள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், நான் வந்து கொஞ்சம் சீரியஸாக இல்லாமல் இருந்துட்டேன்னு சொல்கிறவங்க இப்போல இருந்தாவது இன்னும் ரொம்ப சீரியஸாக படித்து இன்னும் ஃபோக்கஸ்டாக படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு இப்போ இருக்க ஒரு டைமுங்கிறது ரொம்ப லிமிட்டட் டைம். இந்த டைமில் வந்து நமக்கு ஒரு 2-3 டைம் ரிவைஸ் பண்ணலாம், ஃபுல் ஃபோக்கஸ்டாக வீக் ஏரியாவை ஸ்ட்ராங் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் செக்ஷனல் டைமிங் வேறு வருதுனால அதுக்குமே நமக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் டைமுங்கிறது ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஃபுல்லாக ஒரு பிளான் பண்ணி ப்ராப்பராக என்னென்ன முடிச்சிருக்கணும், என்னென்ன விஷயத்தில் நம்ம டார்கெட் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணுன்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அது எல்லாமே ஒரு பிளான் போட்டு இந்த எக்ஸாம் ஷெட்யூல் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் குயிக்காக முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய டைம் இல்லை, என்னென்ன தேவையோ அதில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், நிறைய நம்பர் ஆஃப் கொஷின் கேட்குற டாப்பிக்லாம் என்னங்கிறத ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு சிலபஸ் முடித்தவங்க அந்த டாபிக்ஸை அதிக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய டைம் எடுத்து சால்வ் பண்ணக்கூடிய கொஷின்லாம் என்னென்ன டாப்பிக்ன்ற ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கரெக்டாக அந்த மாதிரியான டாப்பிக்லாம் எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறதுங்கிற மாதிரியான அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸ் பேலன்ஸ் வச்சுருக்கோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் நான் என்னென்ன டாப்பிக்கில் நிறைய நம்பர் ஆஃப் கொஷின் கேட்பாங்கன்னு ஷேர் பண்ணியிருக்கணும். அந்த டாப்பிக்ஸை குயிக்காக முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் ப்ராக்டிஸில் போங்க. ஏன்னா நீங்கள் சிலபஸ் எவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படித்தாலும் சரி, ரிவிஷன் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ரிவிஷன் ப்ராக்டிஸ் தான் நம்மளை எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்கும். நமக்கு இப்போ இருக்க போகிற டைமிங்கிறது அதிகபட்சம் 90 days, குறைஞ்சபட்சம் 75 டேஸுங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இந்த 75 days 90 days ஆகட்டும் ரொம்ப மினிமம் டைம். ரிவிஷன் ப்ராக்டிஸை ப்ராப்பராக பண்ணுறதுக்கு இது நல்ல டைமாக இருக்கும். இது நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.